வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம். அரசு ஜவுளித்துறையிலேருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கு டிகிரி முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்களுக்கு, யூஜி அண்ட் பிஜி டிகிரி முடித்தவங்களுக்கு அப்படின்னு தனித்தனியாக வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது கூடவே இதில் நமக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்குமே வந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்குமே இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோன்னா 31/1/2025 அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான சேலரி நமக்குன்னு பார்த்தோன்னா 35,500 ஸ்டார்ட் ஆகுது. இது சேலரி மட்டும் தான். அலவுன்ஸோடு சேர்த்து நம்ம கையில் ஃபஸ்ட் மந்த் சேலரியாகவே 50,000 கிட்ட வரும். நெக்ஸ்ட் இதில் வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆஃபீஸர், ஃபீல்டு ஆஃபீஸர் அப்படின்ற 17 விதமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கும் வரும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெக்ஸ்டைல் கமிட்டிலேருந்து வந்திருக்கு. இது ஒரு பியூரான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ வந்து உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி அலவுன்ஸும் இருக்கும். அதுக்கேற்றாப்புல ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறோமோ அது மாதிரி தான் இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சொன்ன மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸுக்கு கீழேருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுற குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த அளவுக்கு இந்த 14 விதமான ஜாப் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இந்த நோட்டிஃபிகேஷனில். அந்த 14 விதமான ஜாப்க்கு வந்து ஒவ்வொரு ஜாப்க்கும் ஒவ்வொரு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஜாப்க்கு எல்லாமே வந்து 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏஜ் லிமிட்டை தாண்டி ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்னென்னு பார்த்தோன்னா, எஸ்சி எஸ்டியாக இருந்தோன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குலாம் 10 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஜாப்பை பொறுத்து வந்து ஏஜ் லிமிட் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் மாறும். நெக்ஸ்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோன்னா 31/1/2025 நான் அப்ளை பண்ண முடிக்கணும். அதாவது டிசம்பர் இந்த இயரோட லாஸ்ட் டேட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான நம்ம சர்டிஃபிகேட் இருக்குல்ல, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி சர்டிஃபிகேட்லாம் க்ரூஷியல் டேட், அதாவது 31/1/2025 முன்னாடியே எடுத்து வச்சுருக்கணும். அதாவது இதுக்கு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் போய்ட்டு ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படின்னு எடுக்க முடியாது. இது நம்ம செலக்ட் ஆனோன்னா நம்மளோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நம்ம ஓபிசி சர்டிஃபிகேட் பார்க்கும்போது அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் உங்கள் கையில் வச்சுருக்கணும். அதாவது இந்த வருஷத்துக்கு முன்னாடி, இந்த வருஷம் முடிய போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து அல்லது எஸ்சி, எஸ்டி சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கி கையில் வச்சுருக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரிசர்வேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்னென்ன ரிசர்வேஷன் இருக்குமோ அதுவுமே வந்து இந்த ஜாப்புக்கு நமக்கு இருக்கும். ஏன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஜாப் தான். ஸோ வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் வந்து ஜாப் வந்து அலாட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, எக்ஸாம் சென்டர் பற்றி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டரை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் தான் வந்து இதுக்கான போஸ்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். எக்ஸாம் சென்டர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா, சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர் அண்ட் கரூர் இந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் நமக்கு வந்து எக்ஸாம் சென்டர் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தோன்னா, இதில் நமக்கு வந்து 3 விதமான ஜாப் கொடுத்துருக்காங்க. குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி. இதில் குரூப் ஏக்கு, குரூப் பிக்கு, குரூப் சிக்கு எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக எக்ஸாம் ஃபீஸ் வந்து டிஃபர் ஆகுது. குரூப் ஏக்கு 1,500 குரூப் பி அண்ட் குரூப் சி போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு 1000 எக்ஸாம் ஃபீஸ் இருக்கும். அது கூடவே எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட், இடபிள்யூஎஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து எதுவுமே கிடையாது. மற்ற கம்யூனிட்டியை சேர்ந்த ஆண்கள், பெண்கள் எல்லாருக்குமே வந்து அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம் ஃபீஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு போஸ்ட்டை பற்றியும் பார்க்கலாம். இதில் வந்து 14 விதமான போஸ்ட் இருக்குதுன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு போஸ்ட்டு பார்த்தோன்னா நமக்கு வந்து டெப்யூட்டி டைரக்டர் கொடுத்துருக்காங்க லெபரட்டரியிலேருந்து. இது வந்து குரூப் ஏ போஸ்ட்டு. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோன்னா 27லேருந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குற ஒரு ஜாப் தான். ஸோ இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா மாஸ்டர் டிகிரி இன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஆர் செகண்ட் கிளாஸில் கூட கிளியர் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து மாஸ்டர் டிகிரி வந்து ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரியில் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து டிசேரபிளாக இருக்கலாம்னு பார்த்தோன்னா டாக்டரேட் டிகிரி முடிச்சிருக்கலாம், அல்லது நாலேஜ் ஃப்ரெஞ்ச் அண்ட் ஜெர்மன் லாங்குவேஜ் நாலேஜ் இருக்கலாம். இதில் வந்து டிசேரபிள் தான் கொடுத்துருக்காங்க. எசென்ஷியலாக கேட்கல. எசென்ஷியலாக கேட்டது என்னன்னா மாஸ்டர் டிகிரி இன் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸை வந்து கண்டிப்பாக முடிச்சிருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இப்படி அவங்க கொடுத்துருக்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து தனித்தனியாக வந்து ஏஜ் லிமிட் அண்ட் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் பார்த்தோன்னா இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து 28 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. இது கூட இதுவுமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குற ஜாப் தான். இதுவுமே குரூப் ஏ லெவலில் உள்ள ஜாபு. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா டிகிரி இன் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் டெக்னாலஜி ஃப்ரம் வந்து ரெகனைஸ் யூனிவர்சிட்டியில், அதாவது டிகிரி வந்து டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரில் முடிச்சிருக்கணும். இது வந்து செகண்ட் கிளாஸில் நம்ம வந்து முடிச்சிருந்தாலும் ஓகே தான், ஃபஸ்ட் கிளாஸில் முடிச்சிருந்தாலும் ஓகே தான். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஜாப்னு பார்த்தோன்னா 5ஆம் நம்பரில் இருக்கிற குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆஃபீஸர், இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல. இதுக்கப்புறம் வந்து நிறைய ஜாப்ஸ்க்கு வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல. குரூப் பியில் கேட்டிருக்க நிறைய ஜாப்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. குரூப் பி அண்ட் குரூப் சி. குரூப் ஏல இருக்கிறதுக்குலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது தெளிவாக பார்த்து ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இதில் எல்லாத்துக்குமே வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ண போகிறீங்க. ஸோ எந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க
அதில் என்ன ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களோட கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே தெளிவாக ரீட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான நோட்டிஃபிகேஷனுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அப்படி இல்லைனா நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் கொடுத்துட்றேன். அதை போய் டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி குரூப் ஏ ஜாப்க்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அந்த ஜாப்புக்குலாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத நிறைய பேர் நல்லா படிச்சுட்டும் ஜாப் கிடைக்காம இருப்பாங்க. அவங்களாம் கண்டிப்பாக குரூப் பிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா குரூப் பி அண்ட் குரூப் சி ஜாப்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னு அப்ளை பண்ணிடாதீங்க. அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட், அது மட்டும் இல்லாமல் உங்கள் கம்யூனிட்டிக்கு அந்த ஜாப் இருக்கா அப்படின்ற எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா ஜென்ரல் கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே எப்படி அப்ளை பண்ணுறோமோ அதை மாதிரி தான் இதுக்குமே அப்ளை பண்ணணும். இது ஐபிபிஎஸ்க்கு கீழே தான் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஐபிபிஎஸோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரெஷராக இருக்க நிறைய பேருக்கு ஐபிபிஎஸ் வெப்சைட்லாம் என்னன்னு தெரியாது. அதாவது பேங்க் எக்ஸாம் மோஸ்ட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பேங்க் எக்ஸாம் எல்லாமே ஐபிபிஎஸ் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. எஸ்பிஐ எக்ஸாமை தவிர்த்துட்டு மற்ற எல்லா எக்ஸாமுமே ஐபிபிஎஸ் கையில் கொடுத்துருவாங்க. அதுதான் இந்த டெக்ஸ்டைல்ஸ் கமிட்டிக்கான எக்ஸாமை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஐபிபிஎஸோட வெப்சைட்டில் போய்ட்டு இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் ஐபிபிஎஸ்க்கான வெப்சைட்டு. இதையுமே அதாவது இந்த வெப்சைட்டையுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதுக்கான வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தோன்னா பேமெண்ட் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த எக்ஸாமுக்கு நம்ம ஆன்லைனில் மட்டும் தான் எக்ஸாமுக்கு ஃபீஸ் பே பண்ண முடியும். ஆஃப்லைனில் செல்லான்னு எடுத்து பே பண்ணுறது அப்படி எதுவுமே கிடையாது. ஆன்லைன்லேயே நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது என்னென்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, அந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன சிலபஸ் இருக்கும், அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு என்னென்ன படிக்கணும், அதில் நியூமரிக்கல் ஆப்டிடியூட் எத்தனை மார்க்குக்கு வரும், அதுக்கப்புறம் ரீசனிங் எத்தனை மார்க்குக்கு வரும் அப்படின்ற எல்லாத்தையுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அது இந்த ஜாப்க்கான சிலபஸை தெளிவாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டருக்குன்னு பார்த்தோன்னா நமக்கு டெக்னிக்கல் நாலேஜில் என்னென்னலாம் படிக்கணும்னு சைடில் கொடுத்துருக்காங்க. அது கூடவே நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா ஜென்ரல் நாலேஜ் ஒரு 60 கொஷின்ஸும், நியூமரிக்கல் கால்குலேஷனில் 10 கொஷின், அதுக்கப்புறம் இன்னொரு நியூமரிக்கல் கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. அது குவான்டிட்டி ஆப்டிடியூடாக இருக்கும். அதுக்கு ஒரு 5 கொஷின்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டருக்கான எக்ஸாம் பேட்டர்னு. இதை மாதிரி தான் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் தனித்தனியாக இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துட்டாங்க. அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. இவ்வளோ தான் இந்த நோட்டிஃபிகேஷனில் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்துட்டு உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் அதுக்குமே ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா இதுக்கு அப்ளை பண்ணும்போது ஐபிபிஎஸ் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலுமே நீங்கள் அதை கமெண்ட்டில் கேளுங்க. நான் அதுக்குமே ரிப்ளை பண்ணுறேன். இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் சில பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். எல்லா வீடியோக்கு கீழேயுமே அதுதான் கமெண்ட்டாகவே வருது. அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கேளுங்க. நான் அதுக்கு தெளிவாக இன்னொரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகாட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு இதே மாதிரி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கும் வரும். தேங்க்யூ.